அம்மா இப்படி உட்காருமா. ஓ வயசு என்ன? 19. 19 வயசுலயே உன் மேனாமணிக்கு வேலைய ஆரம்பிச்சிட்டியா? என்னடி அப்படி பாக்குற? பார்க்க பக்தி பழமா இருக்கானே, இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா? நான் முதல்ல பொறுக்கி, அப்புறம் தான் பிசினஸ் மேன். புரியுதா? உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்றல்ல. உனக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா நீ என் பையனை காதலிச்சிருப்ப. அந்த ரூமுக்குள்ள எந்திரிச்சு போன்னு சொல்றல்ல. இந்த ரூமுக்குள்ள போன்னு சொல்றல்ல. போ. போ. எவ்வளவு நாளா இருக்கு இந்த வலிப்பு வியாதி? இப்பதான் ரீசெண்டா இப்படி ஆயிடுச்சு மேடம். விஷயம் தான் எடுத்துக்கிட்டீங்களோன்னு நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை பெரியப்பா ஓடி வந்து இது ஃபிட்ஸ் மாதிரி தெரியுதுன்னு ஒரு டவுட் வந்து இரும்பு சாவி கொடுத்ததுனால தப்பிச்சீங்க. சாரி மேடம், நான் விஷம் பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க வெளியில வரும்போது கழுத்துல ஒரு போர்டு மாட்டிக்கிட்டு வரணும். விடுங்க பெரியப்பா, இவ்ளோ படிச்சிருக்கீங்க, அதுவும் என்னோட ஃபேன் சொல்றீங்க. லெட்டர் படிச்சேன். எல்லாருக்கும் லைஃப்ல நல்லதே பண்ண நீங்க தற்கொலை முடிவெடுக்கலாமா? வாழ வேண்டாம்? சாரி மேடம், எனக்கு வாழ்க்கையில எல்லா பக்கமும் இருட்டாதான் தெரிஞ்சது மேடம். இருட்டு நிரந்தரம் இல்ல, கண்டிப்பா வெளிச்சம் வருங்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கை. புரியுதா? புரிஞ்சது மேடம். பிரபா, பெரியப்பா, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. கடவுளே, இது சோதனை. பிரமோத் அவங்க அப்பாவை கோல்டுன்னு சொல்றான். அவங்க அப்பா என்னடானா இப்படி இருக்காரு. இத நான் சொன்னா அவன் நம்புவானா?
அந்த ஃபைல் இல்ல. உனக்கு ஞாபகத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். உனக்கு அந்த 8th எக்ஸாம் முடிஞ்சதும் அப்பா உனக்கு ஒரு gift வாங்கி தரேன்னு சொன்னேன். நீயும் கூட வரேன்னு அடம் பிடிச்ச. ஸ்பென்சர் பிளாசாவுக்கு போகணும். என்ன வாங்கணும்? பேஸ்கெட் பால் கிட்டு வாங்கணும். எஸ், அந்த பில்லை கண்டுபிடி. அதுக்கடுத்து நாம நேர மாணிக்கலார் கடைக்கு போய் பணத்தை கட்டணும். சோ அங்க இருக்கு அந்த பில்லு. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பில்லை தேடி கொண்டு வரேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம். ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வா. அப்பா, அபி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னே ஏதாவது குடி கொடுங்கப்பா. சரிப்பா. பிரமோத் வாய்ஸ் கேக்குது. அவன் வந்துட்டான் போல இருக்கு. இப்போதைக்கு அவன் கிட்ட எதை பத்தியும் பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அது திறக்காது. சாவி என் கையில் இருக்கு. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கையை கீழே போடு. என்ன உன்னை தொடர அளவுக்கு நான் கேவலமான ஆள் நினைச்சியா? இப்படி கட்டில் மேல உட்காரு. இப்ப நீ உட்காரியா இல்ல ஷூட் பண்ணட்டுமா? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.